அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மத்திய அமைச்சர்கள் மோடி அவர்கள் தலைமையில் பாஜக ஆட்சியை மந்திரி சபை அமைச்சிருக்கு. அதில் மந்திரிகளுக்கு பதவி பிரமாணம் நேற்று முடித்த நிலையில் இலாக்காக்கள் இன்றைக்கி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒதுக்கப்பட்ட நிலையில் ஆரம்ப நாள்லேயே ரொம்ப அதிரடியாக பல பிரச்சனைகளுக்கு மோடி ஆளாயிட்டார். அந்த நிலைமையில் கூட்டணி கட்சியாக இருக்கிற அந்த சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார்லாம் என்ன பண்ணுறாங்க, இவர் அதிர விட்டுருக்கிறதுனால இவர் ஒரு பெரிய பதஷ்டத்தில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி மிரட்டல் ஒரு பக்கம் இருக்க, அவர் கட்சியில் இருக்கிற ஆளுகளே உள்ள இருக்கிற குடைச்சல் ஒரு பக்கம் இருக்கிற, ஆட்டங்கண்டு போயிருக்காரு மோடி, ஆட்டங்கண்டு போயிருக்கு பாஜக. இப்படி ஆட்டங்கண்டு இருக்க போட்டிருக்கிற நேரத்தில் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு ராகுல் காந்தி அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன குடைச்சல் இருக்குது, என்ன ஆட்டங்கண்டு போயிருக்காரு மோடி, அப்போ ராகுல் காந்தி என்ன ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்கிற சில தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாஜக அறுதி பெரும்பான்மை இல்லாமல் 240 சீட்டுகளில் வந்ததுனால கூட்டணி கட்சிகளோட தயவால் தான் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லி அந்த ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு, பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமார்கிட்ட உள்ள 16, 12, 28 சீட்டும் அதர்ச சீட்டுகளை சேர்த்துட்டு ஆட்சி அமைக்கிறாங்கங்கிற தகவல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த மந்திரி சபை அமைக்கிறது தான் பெரிய பிரச்சனை உருவாக்கியிருக்கு. இவங்க மந்திரி சபை அமைச்சிட்டாலும் இலாக்காக கொடுத்துட்டாலும் இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்குங்கிற மாதிரி உள்ள நிறைய குழப்பங்கள் நடக்குது. அந்த குழப்பத்தோடைய வெளிப்பாடு தான் இப்போ ஒன்றுன்னா வெளியே வந்திருக்கு. அதில் குறிப்பாக அவர் கட்சியை சேர்ந்த ஆளே இப்போ கேரளாவில் நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு ஒரு சீட்டை பிடிச்சி அந்த பிஜேபி பிடிச்சிச்சு. அவர்தான் நடிகர் அந்த சுரேஷ் கோபி. அந்த சுரேஷ் கோபிக்கு என்ன பண்ணுறாங்க, நேற்று மந்திரி சபையாக அவர் பதவி ஏற்றுக்கிறாரு. பதவி ஏற்றவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி எனக்கு அந்த மந்திரி சபையெல்லாம் தேவையில்லைங்க, நம்மளை ஆளை விடுங்கிறாரு. ஏன்ப்பா என்ன காரணம்னு கேட்குறப்ப அவர் வெளியில் சொல்கிற காரணம் என்னென்னா, இல்லை நான் சினிமாவில் நடிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறாரு. ஆனால் உண்மை நிலைமை என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சினிமாவில் கோடிக்கணக்கில் வருமானம் இருக்குது, அதை விட நிறையா வருமானம் வரும், அப்படிப்பட்ட ஒரு இலாக்கா நம்மளுக்கு மந்திரி பதவி இலாக்கா கொடுப்பாங்கன்னு நினச்சி பார்த்தா இணையமைச்சர் போஸ்ட்டு கொடுக்குறாங்க, அதனால தான் அவர் வேணாங்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய நோக்கம் என்ன, அந்த வருமானம் தான் நோக்கமாக இருக்குது. இப்போ இதை பாஜக எப்படி சமாளிக்க போகுதுங்கிறது ஒரு சூழ்நிலை. இன்னொரு குடைச்சல் என்ன பாருங்கள், அவங்க அணியிலே இருக்கிற அந்த அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ்லேருந்து உடைச்சி கொண்டு வந்தாங்கல்ல, சரத்பவாரோட சொந்தக்காரர் அஜித் பவார், அவர் ஒரு சீட்டு மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு இணையமைச்சர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரி வராதுங்க, எங்களுக்கு நீங்கள் கேபினட் கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி வேணான்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அதை வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணார், 16 சீட்டை வச்சுக்கிட்டு 7 to 10 இலாக்காக்களை கேட்டார், பெரிய பெரிய இலாக்காக்களை கேட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறதுல உறுதியாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. குழப்பம் நீடிச்சிச்சு, குழப்பம் இருக்குது, இன்னும் நீடிக்கும் குழப்பம். இப்போ கடைசியில் பாஜக என்ன பண்ணுச்சு, பெரிய பெரிய இலாக்காக்கெல்லாம் தன்வசமே வச்சுக்கிடுச்சு. இப்போ இந்த பாதுகாப்புத்துறை ஏற்கனவே இந்த மாதிரி ராஜ்நாத் சிங்கை வச்சுக்கிட்டாரு. அந்த போக்குவரத்தை நிதின் கட்காரிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை கொடுத்துட்டாங்க. இந்த நிதித்துறை திருப்பி நிர்மலா சீதாராமனை கொடுத்துட்டாங்க. அப்போ நிர்மலா சீதாராமனை விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சி ஆளுகளும் அரசியல் நோக்கிற பலரும் என்ன சொன்னாங்க, இந்த நிர்மலா சீதாராமன் ஒரு நகராட்சியில் ஒரு வார்டு கவுன்சிலரோட நின்று ஜெயிக்கிறதுக்கு முடியாது அந்த அம்மா. இப்போ இதில் அவங்க எம்பியாக நின்று போட்டிகிட்டு இருக்கலாம்ல, எனக்கு எம்பியாக நிற்கிறதுக்கு என்கிட்ட பணம் காசுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எலெக்ஷனில் நிற்கலை, நின்றா தோற்று போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு எலெக்ஷனில் நிற்க தகுதியே இல்லாதவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் நிதித்துறையை கொடுக்குறீங்களா ஏன் அப்படின்னு சொல்லி பலரும் கேள்வி கேட்டாலும் மோடி அவர்களுக்கு இதுக்கு பதில் சொல்லவே முடியலை. காரணம் அவரும் இஷ்டப்பட்டுலாம் கொடுக்கல இந்த மந்திரி பதவியை, அவருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் எண்ணம். ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் நிர்மலா சீதாராமனுடைய அவங்க இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ அவங்களுடைய பேச்சை தட்ட முடியாமல் தான் என்ன பண்ணுறாங்க, நிர்மலா சீதாராமன் நிதித்துறையை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜல்சக்தியை யார் கேட்டது, சந்திரபாபு நாயுடு கேட்டார் ஆந்திராவுக்கு, முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சிஆர் பாட்டீலுக்கு கொடுத்துட்டாங்க. பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்த ஜேபி நட்டாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சுகாதாரத்துறையை கொடுத்துட்டாங்க. இப்படி பவர்ஃபுல்லான துறையை பூரா பாஜக அவங்க பக்கம் வச்சுக்கிடுச்சு. இதுவே உள்ளுக்குள்ளே பெரிய குடைச்சலாக இருக்குது. இந்த குடைச்சலுக்கெல்லாம் இது எவ்வளோ நாளைக்கு ஓடுன்னு சொல்ல முடியாது. காரணம் அந்த இது நம்பி இப்போ ஆட்சியில் இருக்கிறதே 2 கூட்டணி கட்சிகளை தான். அது ஒன்று சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று நிதிஷ்குமார். அது நிதிஷ்குமார் இப்போ ஒரு பெரிய செக் என்ன வைக்கிறாருன்னா, இந்த அக்னிவீர் திட்டத்தை நீங்கள் எடுத்துடணுங்கிறாரு. அது என்ன அக்னிவீர் திட்டம், இராணுவத்தில் வீரர்களை சேர்த்தா 4 வருஷத்தில் அவங்களுக்கு டியூட்டி முடியுது, 4 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு எந்த பென்ஷனும் கிடையாதுன்னு ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்துச்சு பார்த்தீங்களா பாஜக. இதை நிதிஷ்குமார் எதிர்க்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, பீகாரில் ஒவ்வொரு கிராமத்துலேயும்
ஊருக்கு 10 பேர் 15 பேர் இராணுவத்தில் இருப்பாங்க. அந்த இராணுவத்தில் பணியாற்றுறதை அவங்க பெருமையாகவும் நினைப்பாங்க, வருமானமாகவும் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு வந்து இந்த 4 வருஷம் அக்னிவீர் திட்டம் வந்த பிறகு எல்லாரும் அப்படியே அப்செட் ஆகிட்டு போயிட்டாங்க, பெரிய எதிர்ப்பு. அப்போ இந்த இவர் நிதிஷ்குமார் என்ன சொல்கிறாரு, இந்த அக்னிவீர் திட்டத்தை வந்து நீங்கள் இல்லாமல் ஆக்குங்க, இது எங்களுக்கு சரி வராது அப்படிங்கிற ஒரு செக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும், மந்திரி பதவியில் நிறையா பொறுப்பான பதவிகள் வேணும், சபாநாயகர் வேணும், அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு அவர் வாயில் வந்தெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாஜக மோடி அவர்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, இவரை எப்படிலாம் நம்ம சரி கட்டி எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு அப்படி கதி கலங்கி போய் நிற்கிறாரு. சந்திரபாபு நாயுடு அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, ஏகப்பட்ட மந்திரி சபையை கேட்டவர் 2 மினிஸ்டர் என்னமோ ஒதுக்கியிருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து எங்கள் மாநிலத்துக்கு வேணுங்கிறாரு. அவர் கேட்குறது ஒரு வகையில் நியாயம் இருக்குது. அந்த ஆந்திரா ஒன்றுபட்ட ஆந்திராவை பிரித்து தெலுங்கானான்னு பிரித்தாங்கல்ல, அப்போ அந்த தலைநகரம் வந்து தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு, ஹைதராபாத்து. இப்போ ஆந்திராவுக்கு தலைநகரம் இல்லை, புதிய தலைநகரம் உருவாக்குனா அதுக்கு நிதி வேணுமே, நாங்கள் எங்கே போவோம், எங்கள் மாநில சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் நடக்க மாட்டோம், நாங்கள் எங்களுடைய சுய சிந்தனைப்படி தான் நடப்போம். உதாரணமாக வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த எலெக்ஷனில் வந்து அறிவித்தாங்க, அந்த ஆந்திராவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு வந்து 4% இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லி அந்த சந்திரபாபு நாயுடு அறிவிச்சார், தெலுங்கு தேசம். அப்போ பாஜக சொல்லிச்சு, அதெல்லாம் சொல்லாதீங்க, அந்த அறிக்கையெல்லாம் சொல்லாதீங்க, இல்லை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னாங்க. சொல்லுவோன்னு சொல்லிவிட்டு பாஜகவை மீறி அறிக்கையை சொல்லிட்டது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தல் அறிக்கையில் பாஜக தலைவர்கள் படத்தையே போடலை. சொன்னவுடனே என்ன பண்ணா, மக்கள் பூரா அதிகப்படியான இடங்களில் தெலுங்கு தேசத்தில் எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சுட்டாங்க. அப்போ எங்களை ஓட்டு போட ஜெயிக்க வச்சதில் பெருமங்க இஸ்லாமிய மக்களுக்கு இருக்குது, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவோம், நாங்கள் 4% இடஒதுக்கீட்டை கொடுத்து தான் தீருவோம் அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்டை யார் வைக்கிறாரு, சந்திரபாபு நாயுடு. உதாரணத்துக்கு தான் இது ஒன்று. இது மாதிரி நிறையா விஷயங்களை சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் எங்கள் கொள்கைப்படி தான் நடப்போங்கிறப்ப இது RSS பாஜக கொள்கை வேறு, தெலுங்கு தேச சந்திரபாபு நாயுடு கொள்கை வேறுங்கிற மாதிரி போகிறப்ப இது எவ்வளோ நாள் நீடிக்குங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிரா தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒவ்வொன்றா முடிஞ்சுக்கிட்டே வருது. தமிழ்நாட்டில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லி வச்ச மாதிரி 40க்கு 40 நேரம் அழகாக 40க்கு 40 போட்டு கொண்டு வந்துட்டார். இங்கே ஒரு சீட்டு கூட அவங்களால செய்ய முடியல. அவர் நம்ம அண்ணாமலை சொன்னார்ல, ரெட்டை இலக்கத்தில் ஜெயிப்போம், ரெட்டை இலக்கம்னா 10க்கு மேலே 10 11 எங்கே ஒன்று கூட வர முடியலையே. ரொம்ப இடங்களில் டெபாசிட் காலியாச்சு. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி. இப்போ பாருங்கள், பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சீட்டு அதுவும் காங்கிரஸ் வந்துருச்சு. அடுத்து சட்டமன்ற தேர்தல் வந்தால் பாண்டிச்சேரியில் சட்டமன்றத்துக்கு காங்கிரஸ் ஜெயிச்சிடும். இப்போ ஒரு 2-3 மாதத்தில் வந்து மகாராஷ்டிராவில் தேர்தல் வர இருக்குது. மகாராஷ்டிராவில் வரக்கூடிய தேர்தலில் அந்த ஏற்கனவே அங்கே வந்து சிவசேனாவை உடைச்சாங்கல்ல பாஜக, உத்தம் தாக்கரே தான் சிவசேனாவில் தலைவராக இருந்தார், பால் தாக்கரேவுடைய மயன். அந்த கட்சியை உடைச்சி அதுலேருந்து ஷிண்டே பிரித்து கொண்டு வந்து ஷிண்டே தலைமையில் வந்து ஒரு ஆட்சியை உண்டாக்குனாங்க. உண்டாக்கி என்ன பண்ணாங்க, அதில் வந்து அதே மாதிரி அஜித் பவார் அங்கே வந்து தேசியவாத காங்கிரஸ் வச்சுருந்தார். அவருடைய சொந்தக்காரரையே என்ன பண்ணிட்டாரு, சரத்பவாருடைய சொந்தக்காரரே அஜித் பவாரை பிரித்து கொண்டு வந்து அவர் ஷிண்டே எல்லாம் சேர்த்து என்ன பண்ணாங்க, என்டிஏ பாஜக கூட்டணியில் என்ன பண்ணாங்க, அங்கே மாநில ஆட்சியை பிடிச்சிட்டு இதுதான் உண்மையான சிவசேனான்னு ஒரு போலியான சூழ்நிலை ஏற்படுத்தின உடனே அந்த மக்களுக்கெல்லாம் கடுமையாக கோபம் வந்துருச்சு. மக்கள்லாம் என்ன நினச்சாங்க, ஏங்க உண்மையான சிவசேனா வந்து இவர் நம்ம உத்தம் தாக்கரே தானேங்க, அவர் தானே இவர் பால் தாக்கரேவுடைய மகன், அவரை தான் நாங்கள் வந்து சிவசேனாவில் ஏற்றுக்கிறோம், நீங்கள் சொல்கிற ஆளையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் எடுத்த முடிவு பாருங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் 48 இடங்களில் இந்த உத்தம் தாக்கரே எந்த பக்கம் இருந்தாரோ அந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு 30 சீட்டு போயிடுச்சு. யாராருக்கு, காங்கிரஸுக்கு 13, உத்தம் தாக்கரேவுடைய சிவசேனாவுக்கு 9, சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸுக்கு 8, மொத்தம் 30 சீட்டு அவங்களுக்கு போயிடுச்சு. இப்போ எங்கே கட்சியை உடைச்சி வந்த அந்த பாஜகவுக்கு வந்து 9, ஷிண்டே தலைமையில் சிவசேனாவுக்கு 1, அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸுக்கு சிவசேனாவுக்கு 7, அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் 1, மொத்தம் 17 சீட்டு தான் இவங்களுக்கு வந்துச்சு. இப்போ அதனால் இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இந்த தேசியவாத காங்கிரஸில் பிரிஞ்சு வந்த அஜித் பவார்கிட்ட உள்ள எம்எல்ஏக்கெல்லாம் இல்லைங்க நம்ம மறுபடியும் நம்ம தாய் கட்சிக்கே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதே உணர்வு வந்து அந்த ஷிண்டே தலைமையான சிவசேனாவில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு வந்துருச்சு. ஆனால் ஏன்னா மக்கள் வந்து அந்த உத்தம் தாக்கரே தான் ஆதரிக்க போகிறாங்க. அப்போ இந்த உத்தம் தாக்கரே காங்கிரஸு தேசியவாத காங்கிரஸ் சேர்ந்தாங்க என்ன ஆகும், 100% அடிச்சுக்கிட்டு மாநிலத்தை பிடிச்சிருவாங்க.
இப்படி மாநிலங்கள் பூரா திசை மாறி போகிறப்ப பாஜகவுக்கு இன்னும் வீழ்ச்சியுடைய ஆரம்பம் இதுதான். வீழ்ச்சியுடைய ஆரம்பம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? கர்நாடகாவில் ஆரம்பிச்சிச்சு. கர்நாடகாவில் காங்கிரஸ் என்னென்ன வாக்குறுதிகளை சொல்லிச்சோ அதெல்லாம் செஞ்சிச்சு. தெலுங்கானாவில் இப்போ பிடிச்சிருக்காங்க, சொல்கிறத செய்வாங்க. வேறு வழி இல்லாமல் நம்மளால் ஆட்சி அமைக்காமல் இருக்க முடியாத பதவியிலே இருந்து பழகிட்டார்ல மோடி அவர்கள். 10 வருஷத்துக்கு மேலே முதலமைச்சராக இருந்துட்டார், 10 வருஷம் வந்து பிரதமராக இருந்துட்டார். இனிமேல் என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார்? அவரால் முடிஞ்ச அவ்வளோ வேலையும் போட்டு பார்த்தாரு. அப்படி இருந்தால் அறுதி பெரும்பான்மை பெற முடியாமல் 240 வந்து இடிச்சுக்கிட்டு நின்றுச்சு. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் தயவோடு இவர் ஆட்சி அமைச்சாலும் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை. அவங்கவுங்க இடத்துல சரியாக இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேலே ஒரு பேரடியாக என்ன இருக்குது? ஆட்டத்தை ஆரம்பித்தார் ராகுல்னு சொன்னோம்ல, அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த ராகுல் என்ன சொல்கிறாரு? இந்த எக்ஸைட் போல் 1ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் வந்து இது என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜகவுடைய கூட்டணி 358 சீட்டு வந்துடும், அதுதான் அறுதி பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிச்சிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட் போல் ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. அது போலியான ரிசல்ட்டை வெளியிட்டதோடைய விளைவு பங்குச்சந்தையில் வந்து கடுமையான ஏற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. 1ஆம் தேதி வந்து சனிக்கிழமை இது வெளியிட்டாங்களா, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லீவு, பங்குச்சந்தை லீவு, 3ஆம் தேதி திங்கக்கிழமை ஒரு நாளில் 2500 சென்செக்ஸ் வந்து புள்ளிகள் ஏறிடுச்சு. பங்குச்சந்தை நிஃப்டி 700 புள்ளி ஏறிடுச்சு. இந்த சின்ன சின்ன முதலீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணாங்க? அவங்க பணத்தையெல்லாம் இதுக்கிடையில் வந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அதானியுடைய தொலைக்காட்சியில் வந்து நீங்கள் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முதலீடு பண்ணுறவங்களாம் பண்ணிச்சுங்கன்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் பணத்தை போட்டு அந்த ஷேரை வாங்கினாங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் ஊற்றிக்கிருச்சா, 240 போச்சா, தொங்கு பாராளுமன்றம்னு பங்குச்சந்தை படு வீழ்ச்சி, 30 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் இந்த சிறு சிறு முதலீட்டாளர்களுக்கு. இந்த 30 லட்சம் கோடி வந்து யாருக்கு போய் சேர்ந்துச்சுங்கிற கேள்வியை ராகுல் காந்தி வந்து கேட்குறாரு. பாராளுமன்றம் திறக்கிறப்ப முதல் கேள்வியாக அந்த கேள்வியை வச்ச போகிறாரு. இப்படி ஏற்கனவே 50-54 சீட்டு வச்சுக்கிட்டே போர்க்கொடி பண்ண அந்த ராகுல் காந்தி வந்து இப்போ வந்து 199 + 1 100 அவங்க ஆள் இருக்காங்க. கூட்டணியில் 134 234 பேரை வச்சுக்கிட்டு என்ன ஆட்ட போகிறாரோங்கிற கவலை வந்து மோடி அவர்களுக்கு வந்துட்டதுனால வேறு வழி இல்லாமல் திணறிக்கிட்டு ஆட்சி நடத்துவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ஆட்சி கவுந்துருண்டு மம்தா பானர்ஜி சொன்னது மாதிரி 1000ஆங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. எப்படி இருந்தாலும் தவறான வழியில் பாஜகவை போக விடமாட்டார் இந்த ராகுல் காந்தி அவர்கள். ஒரு நேர்மையான ஆட்சி நடக்குங்கிற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பினதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.